கிராஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை, ஆசீர்வாதங்களை கூறிக்கொள்கிறேன். கிறிஸ்து ராஜா என்று வேதத்தில் நான் வாசிக்கிறோம். 2 விதமான வருகைகள். ஒன்று மாம்சத்தில் அவர் வந்தது, இன்னொன்று மகிமையிலே வரப்போகிறது. அட்வென்ட் சீசன் என்று சொல்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையை கொண்டாடக்கூடிய தினங்கள் இந்த அட்வென்ட் நாட்கள் என்று சொல்லி தமிழிலே ஆங்கிலத்திலே அழைக்கப்படுகின்றன. மத்தேயு 2ஆம் அதிகாரம் ராஜாக்களின் அதிகாரம். ஏரோது ராஜா, கிழக்கிலிருந்து ராஜாக்கள் வந்தார்கள். எத்தனை பேர்? 3 பேரா? அப்படி வேதம் சொல்லவில்லை. அவர்கள் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் கொடுத்ததினாலே, 3 பரிசல்களை கொடுத்ததினாலே 3 பேர் தான் என்று கற்பனை பண்ணுகிறோமே ஒழிய வேதம் சொல்லவில்லை. நிறைய பேர் வந்திருக்கலாம். ஆனால் அவர்களெல்லாம் பாரசீக மன்னர்கள் என்று சொல்லி அந்த சாஸ்திரிகளை குறித்து வரலாறு அறிவிக்கிறது. மன்னர்களின் அதிகாரம். அது மட்டுமல்ல, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இயேசு. 3 விதமான ராஜாக்களின் அதிகாரமாக மத்தேயு 2ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது. அவர் எப்பேற்பட்ட ராஜா, எப்படிப்பட்ட ராஜா? கேள் ஜன்மித்த ராயர்க்கே விண்ணில் துத்தியம் ஏறுதே என்று பாடியிருக்கிறோம். கேள் ஜன்மித்த ராயர்க்கே. பொருள் என்ன? கேள்னா கேளுங்க, ஜன்மித்தன்னா பிறந்த, ராயர்க்கே ராயன் ராஜா என்ற அர்த்தம். ஆக ஆண்டவரை போற்றி பாடியிருக்கிறோம். அவரை ராஜாவாக அங்கீகரித்து அவரை வாழ்த்தி ஆசீர்வதித்து நாம் பாடியிருக்கிறோம். எப்பேற்பட்ட ராஜா அவர்? 3 விதமான நிலைமைகளிலே கிறிஸ்து ராஜா, அன்றைக்கு இந்த உலகத்தில் பிறந்த ராஜா. அவரை நாம் புகழ்ந்து பாடி வாழ்த்தலாம். முதலாவதாக அவர் வெளிப்படுத்தப்பட்ட ராஜா. He was a revealed king. வெளிப்படுத்தப்பட்ட ராஜா. தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள், அவர் ராஜா என்று சொன்னார்கள். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொன்னார்கள். அவர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு என்று அழைத்தார்கள். அவர் சமாதானத்தின் இளையராஜா என்று பொருள் கொள்ளலாம். தூதர்கள் அவரை ராஜா என்று அழைத்ததாக வேதத்தில் நான் வாசிக்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் மட்டும் 14 ராஜாக்களின் பெயர்கள் இடம்பெறுகின்றன. அவருடைய பரம்பரை உலக பிரகாரமாக ராஜ பரம்பரை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பின்ன கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் அவருக்கு பொன்னை தூபவர்க்கத்தை வெள்ளைப்போளத்தை படைத்தார்கள். பொன் ராஜாக்களுக்கு படைக்கக்கூடிய ஒரு பரிசிலாகும், ஒரு காணிக்கை ஆகும். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 72:15 ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாத்தான்வேலிடத்தில் சொன்னார்கள் மற்ற சீஷர்கள், மேசியாவை கண்டோம் என்று சொல்லி இயேசுவை குறித்து அறிவித்தார்கள். அவர் நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி என்று அறிவித்தார்கள். நாத்தான்வேல் நம்பவில்லை. நாசரேத்திலிருந்து நன்மை வராது என்று சொல்லி ஆண்டவரை குறித்து ஓரளவு அவமதிப்பாக குறிப்பிட்டதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தூரத்திலிருந்து அதை செவி மடுத்த ஆண்டவர் நாத்தான்வேல் பக்கத்தில் வந்து அவனை பற்றி சொன்னார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், அத்திமரத்தின் அடியிலே நான் உன்னை கண்டேன் என்று சொன்னதாக யோவான் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். நாத்தான்வேல் ஆண்டவரை குறித்து ஏறக்குறை ஒரு அவமதிப்பாக அவன் கூறினான். ஆண்டவரோ அவனை குறித்து மதிப்பாக கூறினதாக வேதத்தில் வாசிக்கிறோம். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். மற்றவர்கள் நம்மை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் பொய்யாய் சொல்லும் பொழுது பாக்கியவான்களாக இருப்பது மட்டுமல்ல, அவர்களை பாராட்ட வேண்டும். அவர்கள் நம்மை குறைத்து சொல்லலாம், நாம் அவர்களை நிறைவாக சொல்ல வேண்டும். மனம் திரும்புவார்களா? நிச்சயமாக. நாத்தான்வேலுடைய வரலாறு எப்படி சொல்லுகிறது? அவரை குறித்து பிரதியுத்தரமாக நாத்தான்வேல் என்ன சொன்னான்? ஆண்டவரே, நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம். குறைவாக பேசுகிறவர்களிடத்திலே அவர்களை குறித்த நிறைவான காரியங்களை நீங்கள் பேசுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கேட்கிறவர்கள் உங்களை வாழ்த்துவார்கள், மனம் திரும்புவார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. குருத்தோலை ஞாயிறு கொண்டாடி இருப்பீர்களே, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பிலாத்து கேட்டார் ஆண்டவரிடத்தில், நீ ராஜாவா என்று கேட்டதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? நீர் சொல்லுகிறபடிதான். அவன் நீ என்று சொன்னான், ஆண்டவர் நீர் என்று சொன்னார்.
நம்மை சுற்றிலும் அநேக அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், அதிகாரிகள், ஆளுநர்கள் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து குறைத்து பேசக்கூடாது. அவன், அவள், இவன், இவள் என்று பேசக்கூடாது. ஆண்டவர் மரியாதையின்றி பேசிய மனிதனிடத்திலே மரியாதையோடு நடந்து கொள்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் சொன்னது என்ன? நீ. அவர் சொன்னது என்ன? நீர். குறிப்பாக இன்றைய நாட்களிலே, குறிப்பாக எலெக்ஷன் வரக்கூடிய சூழ்நிலைகளிலே அடுத்தவர்களை குறித்து அவமதிப்பாக பேசாமல் மரியாதையோடு பேச வேண்டியது கிறிஸ்தவர்களுடைய கடமையாகும். இயேசுவானவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, ஆண்டவர் நமக்கு ராஜாவாக இருந்தால் நாம் யார்? அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள், அவருடைய ராஜாங்கத்தின் பிரதிநிதிகள். அவருடைய பிறப்புக்கு நாம் பிரஜைகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். பிறந்த ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் பிறந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக, ஆண்டவரை வெளிப்படுத்தும் பிரதிநிதிகளாக இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும். ஆமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்திலே உண்டா? உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று அடிக்கடி சொல்லி இருக்கிறோமே. அவருடைய ராஜ்யம், அவருடைய ராஜாங்கம், அவருடைய ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில உண்டா? உண்டென்றால் நல்லது, இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள். வீட்டு மூலையிலே சின்ன பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். வீட்டின் பிள்ளைகள் 3 பேர் சில பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தகப்பனார் சோஃபாவில் உட்கார்ந்து தினத்தந்தி வாசித்துக் கொண்டிருக்கிறார். வாசித்து முடிக்கும் தருவாயிலே பிள்ளைகளை பார்க்கிறார். 3 பிள்ளைகளாச்சே, இப்ப 7-8 பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்களே, என்ன நடக்கிறது அங்கே என்று சொல்லி பேப்பரை சோஃபாவில் போட்டுவிட்டு பிள்ளைகளுடைய விளையாட்டை பார்க்க போகிறார் தந்தை. பார்த்தா 7-8 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவர் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தது 3-4 பொம்மைகள். ஆனால் இப்போ ஏறக்குறை 20 பொம்மைகள் அவர்கள் மத்தியிலே இருக்கின்றன. தகப்பனார் கேட்கிறார், இந்த பொம்மைகளால் நாம் யாருடையவை? யாருடையது? எங்கே இருந்து வந்தது? நான் 3 நாள் தானே வாங்கி கொடுத்தேன் என்று தகப்பனார் சொல்லும் பொழுது பிள்ளைகள் துடிக்கின்றன, தொல்லுகின்றன. டேடி டேடி, எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இது எங்களுடைய கார்னர், இது எங்களுடைய மூளை, இது எங்களுடைய விளையாட்டு, தொந்தரவு பண்ணாதீங்க டேடி, நீங்க போங்க டேடி, போய் உங்க பேப்பரை வாசிக்கிட்டு இருக்கீங்க டேடி என்று சொல்லி பிள்ளைகள் தகப்பனாரை விரட்டுகின்றன. தகப்பனார் வீட்டில் இருப்பது பிள்ளைகளுக்கு சந்தோஷம்தான். ஆனால் அமைதியாக இருந்து பேப்பர் வாசித்துக் கொண்டிருக்க வேண்டுமே ஒழிய தங்களுடைய சொந்த விளையாட்டிலே, அந்த ரங்கத்திலே அவர் தலையிடக்கூடாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான். ஆண்டவரே, என் இருதயத்திலே இரட்சகராக இரும், என் இருதயத்திலே ஆண்டவராக இருக்க வேண்டிய தேவையில்லை, நாங்களே எங்களை ஆண்டு கொள்வோம். வந்ததற்காக ஸ்தோத்திரம், வாழ்க்கையில நன்மைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆனால் கம்மன் இருக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய சொந்த காரியங்களிலே, அந்தரங்க வேலைகளிலே, மணி பர்ஸிலே, ரெஃப்ரிஜரேட்டரை அவ்வப்போது திறந்து பார்ப்பதிலே வேண்டாம். அந்த மாதிரி தொந்தரவு வேண்டாம். உங்களுடைய ரட்சிப்பு தேவை, உங்களுடைய ஆளுகை தேவை இல்லை என்று புறக்கணிக்கிறவர்கள் உண்டு. உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லக்கூடியவர்கள் அவருடைய ராஜாங்கத்தை உள்ளத்திலே மட்டுமல்ல, ஒரு காலத்திலே அவருடைய வருகையையும் ஆசித்து வாழ வேண்டியது கடமை. இரட்சகராக, ஆண்டவராக கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் முதல் செய்தி. 2வது செய்தி, முதலாவதாக ஆண்டவர் வெளிப்படுத்தப்பட்ட ராஜா, 2வதாக ஆண்டவர் வெறுத்தொதுக்கப்பட்ட ராஜா. First of all, he was a revealed king. Secondly, he became a rejected king. அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, வந்தவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவருடைய சொந்த இருதயத்திலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. புறக்கணிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று அவரை குறித்து பார்க்கிறோம். சத்திரத்தில் அவருக்கு இடமில்லை, சத்திரக்காரன் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏரோதுவினிடத்தில் அவருக்கு இடமில்லை. என்ன, எங்கே பிறந்தார் என்று பார்க்க ஆசைப்படுகிறானே ஒழிய பிறந்த இடத்தை சொன்ன பொழுது, எத்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயவன் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று சொல்ல கேட்ட மாத்திரத்திலேயே பெத்லகேமுக்கு போய் பிள்ளையை பார்க்க ஆசை இல்லை. பிறகு பார்த்து கொள்ளலாம், அட்ரஸ் தெரியட்டும், சாஸ்திரிகள் போய் கண்டுபிடித்து நம்மிடத்தில் விஷயத்தை சொல்லட்டும், அதற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம், ஒரு கை பார்க்கலாம் என்று தான் எண்ணினானே ஒழிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வேதபாரகர்கள், பரிசேயர்கள், மத தலைவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பெத்லகேமிலே இயேசு என்னும் மேசியா பிறந்தார் என்று தெரிந்துவிட்டது. புறப்பட்டு செல்லவில்லையே, சாஸ்திரிகளிடத்தில் சொல்லவில்லையே, நாங்களும் வாரோம் என்று சொல்லவில்லையே. பாராமுகம்.
அலட்சியம். அப்படி இருந்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நல்ல பதவி, அவர்களுக்கு நல்ல பணம், அவர்களுக்கு நல்ல உயர்வு, அவர்களுக்கு நல்ல செல்வாக்கு. இயேசு வேண்டாம், வேணும்னா பிறகு பார்த்துக் கொள்ளலாம், கடைசி நாட்களிலே பார்த்துக் கொள்ளலாம், இப்பொழுது வேண்டாம் என்று சொல்கிறார்களே. அதே போல பாராமுகம். பாராமுகம்னா என்ன அர்த்தம்? கவலையினம், அலட்சியம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். பாராமுகத்தோடு, அலட்சியத்தோடு, கவலையினத்தோடு காலம் தள்ளி போடக்கூடிய ஆசாமிகள் உண்டு. நீங்கள் அப்படிப்பட்டவர்களா? அப்படி இருத்தலாகாதே. ஆண்டவர் வெளிப்படும் நேரத்திலேயே, ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலேயே ரட்சிப்பின் செய்தி சுவிசேஷமாக நம்மிடத்தில் அறிவிக்கப்படும் பொழுது ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மொத்தத்திலே யாருக்காக ஆண்டவர் வந்தார்? காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலருக்காக கர்த்தர் முதல் இடம் வகித்து ஆண்டவர் வந்ததாக பார்க்கிறோம். என்ன நடந்தது? அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி யோவான் 1:11 வாசிக்கிறோம். நம்மை சொந்த ஜனங்களாக, காணாமல் போன ஆடுகளாக, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் ஆண்டவர் இந்த உலகத்திலே அவதரித்தாரே, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோமா அல்லது புறந்தள்ளுகிறோமா? அவர் உங்களுடைய இருதயத்தில் உண்டா? பாவ சஞ்சலத்தை நீக்கும் நண்பராக ஆண்டவர் உங்களுடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறாரா? அப்படின்னா நல்லது, அது நற்செய்தி. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப நாளாக நண்பர்களாக இருக்கிறோம். இடையிலே ஒரு தகராறு வந்து விட்டது, நமக்குள்ளே வருத்தம், சண்டை, பிரிந்து விட்டோம். நீங்கள் இங்கே இருந்து விட்டீர்கள், நான் பாம்பே போய்விட்டேன். 20 வருஷங்களாகி விட்டன, ஆனால் எப்பொழுதும் உங்கள் நினைவாக இருக்கிறேன். அவரோடு ஒப்புரவாக முடியுமா? அவரோடு நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ள முடியுமா என்று எண்ணுகிறேன். ஆனால் வெட்கம், ஒரு ஏக்கம், ஒரு ஏமாற்றம், ஒரு அவநம்பிக்கை. அங்கேயே தனித்திருக்கிறேன். இங்கே அவர் எப்படி இருக்கிறாரோ என்று சொல்லி நமக்கு அவரை குறித்து எண்ணும் பொழுதெல்லாம் ஒரு ஏமாற்றமான சிந்தனையே நமக்கு வருகிறது. 20 வருஷம் கழித்து வருகிறேன், திரும்பி வருகிறேன், உங்கள் வீட்டை நோக்கி வருகிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள், கதவை பாதி திறந்து வைத்திருக்கிறீர்கள், ஒரு ஜன்னலை மூடி ஒரு ஜன்னலை திறந்து வைத்திருக்கிறீர்கள். நான் உங்களை நோக்கி வருகிறேன், உங்களோடு ஒப்புரவாக விரும்புகிறேன், உங்கள் வீட்டுக்குள் வர விரும்புகிறேன். பக்கத்தில் வந்த உடனே கதவை முற்றிலுமாக அடைக்கிறீர்கள், 2 ஜன்னல்களை அடைக்கிறீர்கள், ஃபேன் சுற்றி கொண்டிருக்கிறது, அதை ஆஃப் பண்ணுகிறீர்கள். ஏன்? நான் உங்களுடைய விரோதி என்று எண்ணுகிறீர்கள். ஆனால் நான் உங்களுடைய நண்பர் என்றால் என்ன செய்வீர்கள்? 2 ஜன்னல்களையும் திறப்பீர்கள், கதவை முற்றிலுமாக திறப்பீர்கள், ஃபேன்களை போடுவீர்கள், டியூப்லைட்டை கூட போடுவீர்கள், நண்பர் ஏற்றுக்கொள்வீர்கள். இயேசு எப்படி உங்களுக்கு நண்பரா விரோதியா? நண்பராக ஏற்றுக்கொண்டீர்களா? பாவ சஞ்சலத்தை நீக்கும் நண்பராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? 20 வருஷமாக 60 வருஷமாக இருதயத்தின் வாசலை ஆண்டவர் தட்டிக்கொண்டே இருக்கிறாரே. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். என் ஆண்டவர் திருமணம் பற்றி கொண்டே இருக்கிறாரே. திறந்திருக்கிறீர்களா இருதயத்தை? யுத வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், விரல் வலிக்க தட்டிக்கொண்டே இருக்கிறேன். திறக்கிறீர்களா? திறக்க வேண்டியது நீங்கள் தானே. ஏனென்றால் அந்த தாழ்பாள், அந்த கொண்டி, அந்த லாட்சி உள்ளேதான் இருக்கிறது. திறக்க வேண்டியது உங்களுடைய கடமை. திறந்தால் ஆண்டவர் உட்பிரவேசிப்பார். விரோதியாக வைக்காமல் நண்பராக ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது உங்களுடைய கடமை. முதலாவதாக அவர் வெளிப்படுத்தப்பட்ட ராஜா, 2வதாக அவர் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ராஜா, 3வதாக அவர் வரப்போகிற ராஜா. இந்த வையகத்தை நடுத்தீர்க்க வரப்போகும் ஆண்டவர் என்று சொல்லி அவரை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ரிவீல் கிங், ரிஜெக்டட் கிங், now he is the returning king. He is going to return someday, any day. நம் நினையாத வேளையிலே ஆண்டவர் இந்த உலகத்திலே வரப்போகிறார். வையகத்தை நடுத்தீர்க்க, உங்களை என்னை நடுத்தீர்க்க ஆண்டவர் வரப்போகிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு காலத்தில் அடிமையாக வந்தவர் இனி அரசாள போகிறவராக வருகிறார். ஒரு காலத்தில் இரட்சகராக வந்தவர் இப்பொழுது நியாயம் தீர்க்கக்கூடிய நியாயாதிபதியாக வரப்போகிறார். ஒரு காலத்தில் கழுதையின் மேல் பவனி வந்த ஆண்டவர் இனி குதிரையின் மேல் பவனி வரப்போகிறார். கழுதை சமாதானம், குதிரை போர்.
வையகத்தை நடத்தியிருக்க இந்த உலகத்தில் ஆண்டவர் வர இருக்கிறார். பாவிகளை ரட்சிக்க வந்தவர் பரிசுத்தவான்களோடு வரப்போகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் வருவதற்கு முன்பு அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. சீக்கிரமாக வருவார் ஆண்டவர். இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வருகிறேன் என்பதை விட வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது சால சிறந்த மொழிபெயர்ப்பு. இதோ சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறேன். உங்க நெஞ்சில கைய வையுங்களேன். உங்க நெஞ்சுதானே கைய வையுங்களேன். நெஞ்சு எப்படி துடிக்கிறது? உங்கள் இருதயம் எப்படி துடிக்கிறது? உங்கள் இருதயம் துடிப்பது எனக்கு கேட்கிறதே. எப்படி துடிக்கிறது? டிக் 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 டிக், இப்படித்தானே துடிக்கிறது. என்னுடைய இருதயம் வித்தியாசமாக துடிக்கிறது. பாம்பே இருதயம் வித்தியாசமாக துடிக்கிறது. எப்படி துடிக்கிறது தெரியுமா? குயிக் 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 என்று துடிக்கிறது. சீக்கிரம் சீக்கிரம் என்று துடிக்கிறது. ஒன்று என்னுடைய வருகை முந்தும், அல்லது உன்னுடைய வாழ்க்கையின் இறுதி முந்தும். எனவே தேவனை சந்திக்க ஆயத்தப்படத்தக்கதாக, குறிப்பாக இந்த நாட்களிலே பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.